வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. அதாவது 4 யுகங்கள் சேர்ந்தது மகாயுகம் என்றும், அதாவது கிருத்த, திரேத, துவாபர, கலியுகம்னு அறம் சார்ந்தவர்கள் அப்படியே அதன் விகிதாச்சாரம் மாறி வந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் இந்த கலியுகத்தில் அந்த விகிதாச்சாரம் மாறும்போது தான் ஒரு முடிவுக்கு பிரளயம் ஏற்பட்டு திரும்பவும் அந்த யுகங்கள் அந்த 4ம் திரும்பவும் தொடரப்படும் என்பது நியதி. இப்போ அறம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா, அதாவது உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணப்படுங்க. ஏன்னா மற்றவர்களை யாரையும் துன்புறுத்தாதீர்கள், யாரையும் மனதளவில் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்கள் இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணப்படுங்கள். அதுக்கப்புறமா முடிந்த அளவுக்கு உங்களால் பல்லுயிர்களையும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன உணவு அப்படி கொடுத்துக்கிட்டு உங்கள் இலக்கை நோக்கி நகர்வதே அறம் சார்ந்த வாழ்க்கை. முன்னாடி அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தது, அதாவது மற்றவர்கள் பொருள் மீது ஆசை இல்லை, மற்றவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பார்க்க மாட்டாங்க. அதாவது தன் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு என்னவோ அதை செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதாவது உதவி என்பது பணம் உதவி மாத்திரம் இல்லை. இப்போ ஒருத்தர் வழி கேட்கிறார்னு வச்சுக்கோங்களேன், மெனக்கெட்டு இவரும் வண்டி எடுத்துட்டு போய் அந்த இடத்த காமிச்சிட்டு வருவார். இதுவும் ஒரு என்ன சொல்றது, அறம் தான். அதாவது தெரியாமல் ஒரு ஜீவன் தவிக்குதுன்னா அதை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் அறம் தான். இப்படி அறம் சார்ந்து வாழ்ந்தீங்கன்னாவே அந்த பேராற்றல் உங்களோட இலக்குகளை நோக்கி நீங்க நகரும்போது எந்த இடையூறு இல்லாமல் உங்களை நகர்த்தி செல்வார் அப்படின்றது உண்மை நிதர்சனம். நன்றி, வணக்கம்.